சாமி சரணம், சாமி சரணம், சாமி. இன்றைய தினம் நம்ம வந்திருக்க இடம் வந்து சாமி இலங்கை. அப்படின்ட்டுனா பத்திரம் உள்ள இலங்கை பாஸ்போர்ட் செய்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் சாமி. இன்றைக்கி வந்து சாமி நம்ம சாமிமாரங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து சாமி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா, இலங்கை மற்றும் எல்லா நாட்டிலையுமே ஐயப்ப சாமி பக்தர்கள் நிறைய பேர் இருக்கும். அப்போ இது என்னன்னு சொன்னால் சாமி, பாஸ்போர்ட் எடுக்க வர இடத்துல சாமி நிறைய கன்னி சாமி மாறுங்க, பழமலை சாமி மாறுங்க வந்து சாமி இங்கே வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ ஏதோ நம்மளால் என்ன சரி ஒரு விஷயம் ஒன்று இயலும்னு நினச்சா இது மட்டும்தான் நமக்கால் செய்ய இயலும். இந்த விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம், தெளிவுபடுத்தலாம். அந்த மாதிரி இப்போ சாமி நம்ம சாமி மரங்கள் வந்து கியூவில் நிற்கிறாங்க. கியூவில் நின்று அவங்களுக்கு அந்த மொழி, நம்ம பேசுகிற மொழி தெரியும் தானே, அந்த மொழி வந்து அவங்களுக்கு உங்களுக்கு முக்கியமான மொழி என்ன மொழின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மொழி வந்து அவங்களுக்கு தெரியலை. அதை வந்து சொல்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்கு யாருமே இன்றைக்கி சரியான ஆட்கள் இல்லை. நம்ம போய்ட்டு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சா நமக்கு அந்த இடத்த விட்டு முன்னுக்கு 2 எட்டு வைக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். இப்போ அப்படியாப்பட்ட ஒரு நிலவரம் இந்த பத்திரமுள்ள பாஸ்போர்ட் எடுக்கிற இடத்துல சாமி இப்போ இருக்குது. இந்த விஷயத்தை வந்து சாமி இந்த இலங்கை மற்றும் எல்லா நாட்டில் வாழ்கிற ஐயப்ப சாமிமார்கள் இருக்கீங்க தானே, இந்த விஷயத்தை வந்து உங்களால் எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி உங்களால் இன்னொருத்தவங்களுக்கு நீ ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க இன்னொரு இடத்துக்கு ஷேர் பண்ணுவாங்க. சாமிமார்கள் எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணுவீங்க. ஷேர் பண்ணி இந்த சாமிமாருங்க படுற கஷ்டத்தை, துயரத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஒரு நடவடிக்கையை வந்து நம்ம தான் முன்னெடுக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்லி இது நடக்குமாங்கிறது சாத்தியம் இல்லை. அப்போ அதனால் இலங்கை மற்றும் இந்தியா எல்லா நாட்டிலையும் நிறைய நாட்டில் ஐயப்பனுக்கு வந்து உண்மையான பக்தர்கள் இருக்கும். அப்போ இந்த விஷயத்த வந்து மேலிடத்துக்கு கொண்டு போங்க. கொண்டு போய்ட்டு வரும் கன்னி சாமிமார், பழமலை சாமிமார், எல்லாமே நிறைய சாமிமார்கள் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு முதல் நம்ம எடுத்து வச்சுருக்க முதல் வழிகாட்டு, ஒரு வழிகாட்டல்களாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சாமி. ஐயப்ப சுவாமி பக்த அடியார்கள் அனைவரும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். சாமிமார்கள் பட்ட கஷ்டத்தை நேரில் பார்த்துக்கிட்டே நான் இந்த வீடியோ போடுறேன். அப்போ கட்டாயமாக சாமிமார்கள் வந்து இந்த விஷயத்தை பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். சுவாமி சரணம், சுவாமி சரணம். இனிமேல் சாமிமார்கள் பாஸ்போர்ட் எடுக்க வந்தால் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சாமி. சுவாமியே சரணம், சுவாமி சரணம்.